வருக வருகவன வரவேற்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு கழக தலைவரால் தென் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் என்ற பெருமையை பெற்ற அன்பு அண்ணன் காதர் பாஜா முத்துராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது இந்த பள்ளியுடைய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பிப்பார்கள். ஊராட்சி மகளிர் மக்கள் அனைவரையும் உங்களை அனைவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றோம். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் சிறிது நிமிடம் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த சாத்தகம் ஊராட்சி பிள்ளைமடம் கிராமத்தில் புதிய 2 வகுப்பறைகளை ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களால் வழங்கிக்கக்கூடிய இந்த வகுப்பறை கட்டிடங்களை திறக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்துடைய ஆணையாளர்களையும் நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய வட்டார கல்வியாளர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் குழந்தை செல்வர்களையும் எழுச்சியோடு சென்றக்கூடிய அன்பு தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் நுழைகிற பொழுது எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்கன்னு கேட்டேன். 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தொடக்கப்பள்ளி என்று சொன்னார்கள். வர இருக்கக்கூடிய காலத்தில் 2 வகுப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த கல்வி நிலையத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை அரசு பள்ளியிலே படிக்க வைத்து, ஏனென்றால் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கின்றார். அதிகமான தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கின்றீங்க. உங்களுக்கான ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை, விடியல் பயணம், புத்தகறிஞர் டாக்டர் கலைஞரின் பெயரால் உரிமை தொகை, தமிழ் முதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற பல்வேறு திட்டங்களை தந்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியருடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் பள்ளி கல்வி என்பது இந்திய துணைக்கண்டத்தில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு பள்ளியில்
பள்ளி கல்வியில் சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு எண்ணற்ற அடிப்படை தேவைகளை தந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த புது வகுப்பறை கட்டிடத்தை திறப்பு வைப்பதற்கான ஏற்பாடை எனக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி முத்துக்குமார் அவர்களையும் அருமை தம்பி பாலா அவர்களையும் நம்முடைய கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஊராட்சிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முறைகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் முனைப்போடு இருக்கோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.